பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஊருக்காக அல்லாஹுக்காக வேண்டி கொஞ்சம் அமைதியாக இருந்து போங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நீங்கள் தார பெரிய பங்களிப்பு இதுகள் தான். கொஞ்சம் இருந்து என்ன இந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம், என்ன விஷயங்கள் செய்கிறோம், இந்த மஸ்ஜிதில் என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது கொஞ்சம் ஆசை ஆர்வத்தோடு இருந்து போங்க. அல்லாஹ் உங்களுக்கு டைமில் நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். கொஞ்சம் இருந்து போங்க. இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ் அதில் பெரிய பெரிய வெற்றிகளை பெரிய பெரிய மாற்றங்களை தருவான். இளம் சகோதரர்கள் இருந்து போங்க. முன்னுக்கு நீங்கள் தான் தலைவர்களாக வரணும். இந்த ஊரில் முன்மாதிரியான ஆட்களாக உருவாகணும். கொஞ்சம் இருந்து போங்க, கவனம் செலுத்துங்க. இப்படி அலட்சியமாக போய்த்தான் எல்லா விஷயங்களும் அலட்சியமாக போய்கொண்டு கொஞ்சம் இருந்து போங்க. ஊரில் மிக முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இதில் பங்குதாரர்களாக இருக்கணும். இது நீங்கள் நேரத்தை கொடுக்கறது, அதை பற்றி சிந்திக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ் தார கண்ணியத்தம். இதை இந்த மஸ்ஜிதில் சரியான போட்டு கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, மூத்த உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய ஊரின் முக்கியஸ்தர்களே, சகோதரர்களே, தம்பிமார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் அன்பு கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இந்த மஸ்ஜித் வளாகத்தில் இன்று பைத்து ஜகாத்துடைய ஆஃபீஸ் திறந்து வைக்கப்பட உள்ளது. ஒரு நிகழ்வு. அதற்கு முதலாக எங்களுக்கு முஅத்தினாக இருந்த எங்களுடைய ஊரிலே பல வருடங்கள் கடமையாற்றி ஒரு கண்ணியமான வேலையை செய்த எங்களுடைய அப்பா, எங்க முஅத்தின் ஷாப் வாங்க, அமீர் ஷாப் வாங்க, அவருக்காக எல்லாரும் துவா செய்யுங்க. ஆயுள்ள அவர நாள மறுமையில் அவருக்கு பெரிய அல்லாவால கிரீடம் போற்றக்கூடிய அல்லாஹ், நானும் அவரை சின்ன வயசுல இருந்து அவரை பார்க்கிறேன். அழகான குரல்ல இப்பையும் லட்சணமாக சந்தோஷமாக அல்லாஹ் அவரை வச்சிருக்கிறான். இன்னமும் அவரை பல லட்சணமான விஷயங்கள்ல அல்லாஹ் அவரை நாள மறுமை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அதிலேயும் கண்ணியமாக அவருக்காக இந்த பொன்னாடையை இந்தியாவிலிருந்து சொல்லி எடுத்திருக்கி அவர் கண்ணியமா போத்தணும் சொல்லி. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். எழுதிக்கலாம் வடிவா இருங்க பாபடி இருங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். ரைட். இப்போ எங்களுடைய ஊரிலே பைத்து ஜகாத் ஆஃபீஸ், எங்களுடைய பைத்து ஜகாத் நிறுவனம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான முறையில் இதுவரை காலமும் இதுக்கு முன்னோர் இருந்தவர்கள் எல்லோரும் சிறப்பாக 27 வருடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் செய்து வந்திருக்கிறார்கள். அழகான முறையில் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இந்த பைத்து ஜகாத் நிறுவனத்தினர் என்னையும் அழைத்து உலமாக்கள், இந்த ஊர் மக்கள் என்னிடத்தில் ஒப்படைச்சிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதை ஏண்ட புத்திக்கு எட்டிய அளவுக்கு உலமாக்கள்கிட்ட மஷூரா கேட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்து கொண்டு வாரன். அல்ஹம்துலில்லாஹ் அதில் இந்த பைத்து ஜகாத் ஆஃபீஸை அழகான முறையில் செய்யணும்னு சொல்லி நான் கேட்டதுக்குனங்க அவங்க அந்த நன்மையை அடைகிறதுக்கு, அதை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் அதுக்குரிய இடத்தையும் தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போல நம்மளுடைய இந்த ஊர்ல இந்த பைத்து ஜகாத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வட்டானமார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய ஊரினுடைய ஜிஎஸ்மார் இதுவரைக்கும் வந்து நிறைய தரகுகளை தந்திருக்கிறாங்க. இன்னும் முடியல, அதுக்குரிய தரகுகள் நிறைய தருவார்கள், தர வேண்டி இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த புதுசாக ஒதுக்கப்பட்டு ஆபீஸ்ல இன்றைக்கு திறக்கப்படுற ஆபீஸ்ல அழகான முறையில் அவங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். நாளை மறுநாள் எல்லாம் அதுக்கு பர்னிச்சர்கள், அதுக்குரிய தளபாடங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அது பூங்காவாக அழகான முறையில் செய்கிற செயற்பாடுகள் எங்களுடைய அடுத்தடுத்த ஊர்களில் இருந்து எங்களுடைய
சகோதர இனத்தவர்கள் அழகான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராவு பகலாக 2 நாளாக செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளில் செஞ்சாங்கண்டா அது அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் இருக்கும். ஏனென்று சொன்னா எங்களுடைய இதுக்கு பங்களிப்பு செய்கிற ஆட்கள் டோனர்மார் வரக்குள்ள ஒரு மனம் சந்தோஷமான முறையில் வந்து அதில் அதுக்குரிய தரகுகளை தர வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, இதில் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கிறாரு, ஆட்டோ ஒன்று ஓட்டுறாரு. அவர் ஆட்டோ ஓடுறதுக்கு தான் நாம யோசிப்போம். நாங்க பைத்துல் ஸகாத் நிறுவனத்தினர் யோசிக்கிறோம் எப்படின்டா, இந்த ஆட்டோவையும் அவர் ஓடட்டும், அவர் ஒரு 6 மாச கோர்ஸ் ஒன்றை செய்யட்டும். ஆட்டோ பெயிண்டிங் எப்படி செய்யற, ஆட்டோ ஹுட் எப்படி அடிக்கிற, ஆட்டோக்குள்ள ஷீட்டை எப்படி கம்ஃபர்டபுளா ஆக்கள் கூட வந்து இருந்து போறதுக்கு என்ன முறையில செய்யலாம். அப்ப அந்த ஆட்டோவுக்கு ஆக்களும் கூட வருவாங்க. அதே போல அவருக்கு தொழில் வாய்ப்பும் இருக்கும். அவருக்கு நிறைய ஆட்டோக்காரர்கள் அயல் கிராமங்கள்ல இருந்து கூட அவருக்கு நிறைய கஸ்டமர் இருக்கும். அப்ப அவருக்கு கை தொழில ஒரு 6 மாசம் 3 மாசம் கோஸ்டை ஸ்டார்ட் பண்ணி பைத்துல் ஸகாத் ஆபீஸால செஞ்சிட்டோம்டா என்ன செய்வாருண்டா, அந்த தொழில அவர் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு போவார். அவருக்கு இங்கால ஆட்டோ டிரைவிங்கும் இருக்கும், இங்கால கஸ்டமரும் இருக்கும், இங்கால அவர் பல துறையிலையும் முன்னேறிட்டு போவார். இது ஒரு ஒன்றை சொல்றேன் எக்ஸாம்பிள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். நிறைய டாக்டர்ஸ்மார் இருக்கிறோம், அயல் கிராமங்கள்லையும் இருக்கும், அயல் ஊர்கள்ல இருக்கும், அயல் பெரிய பெரிய சிட்டிகள்லையும் இருக்கும். இந்த சாய்ந்தமருது பைத்துல் ஸகாத் ஆபீஸ்ல நீங்க வந்து இருந்து எங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் பணத்தால மட்டும் தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம், அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த சிந்தனை, நீங்க கற்ற விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தரலாம். கற்று தந்தா நிறைய நீங்க 8-10 டாக்டர்ஸ்மார் உருவாகி நிறைய விஷயங்களுக்கு பங்களிக்கலாம். நிறைய ஹார்ட் பேஷண்ட், நிறைய தொழில் செஞ்சாக்கள் திடீர்னு மரணம், அல்லாஹ்வால மரணம் வாரதுதான் இருந்தாலும் முன்னேற்பாடுகள். ஏனென்றா நிறைய சீனி வருத்தம், கிட்னி ஃபெயிலியர் எங்கட பைத்துல் ஸகாத் ஆபீஸுக்கு நிறைய எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்களை செஞ்சிருக்கோம். அவசர ஹெல்ப்கள் செஞ்சிருக்கோம், கொஞ்சம் தாமதமான ஹெல்ப்கள் செஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஆனா போதாது, நிறைய செய்யணும். அதை விட ஹெல்ப் செய்யறத விட வேருக்கு அந்த வியாதி கிட்ட வராத அளவுக்கு நொலேஜ கொடுக்கிறது ஏன் புத்திக்கு அல்லாஹ் அந்த சிந்தனைக்கு உட்பட்டு நான் பேசுறேன். அது பெரியோர் விஷயமா இருக்கும். ஏன்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு சுகர் பாவிக்கணும், எந்த அளவுக்கு தூங்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் என்று சொல்லி இதுக்கு டாக்டர் குழு ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எங்கட ஊர்ல உள்ளவங்க செய்யலாம். அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொன்னதன்படி அவர்களும் எங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி ஸ்காலர்ஸாக உலமாக்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புத்தி கூறி எங்களோட எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கிறாங்க அழகான முறையில். இதுக்கு முதல் இந்த பாரமட்டத்துக்கு பிறகு 174 வீடுகளுக்கு உலமாக்களோட போயிருக்கோம். ஒரு உலமாக்கள் குறையாம எத்தனை பேர் போகணுமோ அத்தே நிர்வாகிகளோட சந்தோஷமாக போய் கண்ணால பார்த்திருக்கோம். கண்ணால பார்த்ததுக்கு பூரா விளங்குது இதே சாய்ந்தமருது மாளிகை காட்டுல இவ்வளவு ஒரு தேவை, இந்த அளவுக்கு தேவையுடையவர்கள், இப்படியான ஏழைகள் நாங்க அழகான முகத்துல சிரிச்சுக்கிட்டு போவோம், வரக்குள்ள அழுகையோட வருவோம். அந்த அளவுக்கு இதுல அழுகையோட இருக்காங்க. எத்தனையோ குமரிகள் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு ரூம்ல, ஒரு பெட்ரூம்ல 4-5 குமரிகள் ஒரு தாய் தகப்பனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கூரைகளை போட்டுக்க இல்லாத நிலைமை. அதே போல இப்படி உயர்ந்து பார்த்தா மாடிகள் தெரியுது. டாய்லெட் வசதிகள் ஃபிட்டு நிரம்பின ஃபிட் எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. அது இல்லாம ஃபிட்ல குழி 4-5 வீட்டுக்கு அங்கால போயிட்டு டாய்லெட் போறாங்க. அந்த டாய்லெட்டுக்கு போறதுக்கு அந்த வீட்டுக்காரால் வெளியே போக மட்டும் காத்து கொண்டிருந்து போறாங்க. நம்மட சாய்ந்தமருது மாளிகை காலில் எங்கேயும் இல்லை. அதனால நாங்க இந்த கூட்டு முயற்சி சொல்ல போனா எவ்வளவு செய்யலாம். முபாரக்கர்னா எந்நேரமும் டைம் எடுப்பார். அதாலேயும் சிலர் எழும்பிட்டு போற நிறைய ஏண்டா விஷயங்கள் நாங்க கண்ணால பார்த்தது, மூளையால சிந்திச்சது, ரியலா கண்ட விஷயங்களை தான் சொல்றோம், இல்லாத சொல்லல. அதனால் எங்களுடைய இந்த பைத்துல் ஸகாத் ஆபீஸ அழகான முறையில நீங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த திறந்து தாங்க. இதே போல திறந்து தாரது மட்டும் இல்ல, அங்க பைத்துல் ஸகாத் ஆபீஸ் ஒன்று திறந்தாங்க, உலமாக்கள் வந்தாங்க, துவா பண்ணினாங்க, போயிட்டாங்க மட்டும் இல்லாம அழகான முறையில இந்த மக்களை பத்தி வந்து உள்ளுக்கு இருந்து சிந்திங்க. தேவையில்லாத பேச்சுக்களை உள்ளுக்கு கொண்டு வராதங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களும் தேவையில்லாத விஷயத்தை அதுக்கு அள்ளிட்டு வராதங்க. உங்களோட வீடுகள்ல இருந்து அந்த வேலைகளை வச்சுக்கோங்க. இங்க பைத்துல் ஸகாத் ஆபீஸ்ல இந்த மக்களை பத்திய சிந்தனை, இந்த மக்களை பத்திய பேச்சு, இங்க என்ன செய்யலாம், என்ன மாற்றங்களை ஏற்படுத்தலாம், இந்த இளம் சிறார்களுக்கு எந்த அளவுக்கு நுழைஞ்ச கொடுத்து எப்படி தொழில் துறவுகள்ல முன்னேற்றலாம்,
இந்த வந்தோம், போட்டோ போட்டோம், போனோம், கொடுத்தோம், போட்டோ போட்டோம், போனோம் என்ற நிலைமைகளை மாத்தி ரியலா கொடுக்கறத வச்சு எந்த அளவு செய்யலாம். நாங்க பைத்துல் ஜகாத்ல சில்லறை கடைகள் அழகான முறையில போட்டு கொடுத்தோம். உலமாக்கள் போய் பார்க்க சொன்னோம். நானும் போனேன் கூட அவங்களோட சேர்ந்து. கொடுக்கறதுக்கு முதல் 3 நாள் அல்ஹம்துலில்லாஹ் கிளாஸ் எடுத்தோம். எப்படி கிளாஸ் எடுத்தோம்? காலாவதியான பொருட்களை உங்களுக்கு வித்துடுவாங்க, அதை எப்படி பார்க்கணும், என்ன முறையில பார்க்கணும். அதுக்கு பிறகு நீங்க தண்டம் கட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போய் 40,000 50,000 உங்களுக்கு தண்ட பணம் செய்வாங்க, காலாவதி ஆகும் பணத்தை. ஏன் நாங்க பைத்துல் ஜகாத்ல காசை கொடுத்துட்டு சில்லறை கடைக்கு போய் சாமானை பர்ச்சேஸ் பண்ணுங்கண்டா அங்க போவாங்க ஏழைகள், வலிமை குறைந்தவர்களா இருப்பார்கள், மௌனமானவர்களா இருப்பார்கள். நம்முடைய சமூகத்தில் அப்படியானவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துறவர்கள் குறைவு என்றாலும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கட்டாயம் தேவை இருந்தது. அந்த விழிப்புணர்வுகளை நேரம் தாளம் பாராது பெண் ஆண் பெண் வயோதிபர்கள் எல்லோரையும் பைத்துல் ஜகாத் ஆபீஸுக்கு கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு ஏற்றா போல் அவங்களுக்கு எந்த வகையில விளங்கும் என்ற வகையில அவங்களுக்கு நொலேஜ கொடுத்தோம். அடுத்தது நாங்க கொடுத்த 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பணத்துல அங்கர் மாவா கொண்டு வாங்கிட்டு வச்சா உங்களுக்கு வளவும் வச்சு போட்டா அதுல சின்ன லாபம் தான் வரும். என்னென்ன பொருட்களை வாங்கணும், வெள்ள உருண்டாய் பக்கெட்டை வாங்கி 200 ரூபாய் வாங்கி 400 ரூபாய்க்கு விற்கலாம் என்ற மாதிரியான நொலேஜ்கள், தேவையான நொலேஜ்களை கொடுத்தோம். அந்த பணத்தை எடுத்து எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 4,500 ரூபாய் அறுக்கலாமே, 3,500 அறுக்கலாமே, ஒவ்வொரு கிலோவும் வாங்கி 10 நாளைக்கு சாப்பிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்ன்றதை சொல்லி கொடுத்தோம். எப்படி என்ன வகையில பணத்தை மேனேஜ் பண்றது, எப்படி நீங்க என்ன முறையில செய்யறது, பணத்தை லாட்ஜுக்குள்ள யார் யார் கை போடணும், அந்த கடையண்டா என்ன கண்ட்ரோல் அன்று என்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாருமாக சேர்ந்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்தோம். இன்னும் எங்களால புத்திக்குட்பட்டு அழகான முறையில் செஞ்சுட்டு வாரோம். இதுல நீங்களும் வந்து பங்காளியாகி இதுல இந்த பெரும் தேவையான விஷயம் பைத்துல் ஜகாத் என்று சொல்றது, இது நான் நினைச்சுட்டு அதுக்குள்ள போனது சின்ன விஷயமாகத்தான் போய் பார்த்ததுக்கு பிறகுதான் விளங்குது. ஹசரத் இன்றைக்கு கொத்துபாவில் சொன்ன மாதிரி இன்னும் ஹசரத்துக்கு டைம் கொடுத்தா இன்னும் எவ்வளவோ சொல்றதுக்கு அதில் இருக்கு. ஆகையினால் அது பெரிய ஒரு கடல். அல்லாஹ் நாங்க இந்த வாழும் காலத்துக்குள்ள இப்படியான விஷயங்களை செய்ய 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 அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில எங்கட தொழில் துறவுகள்ல எங்கட குடும்பத்துல அல்லாஹ் விருட்சமான பரக்கத்தை தருவான். கண்ணால பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி எத்தனை பேர் வந்து முஷிபத்தான காரியங்கள் செய்தாலும் அல்லாஹ் அவனுடைய பெரும் கொடையால பெரும் கருணையால பெரும் கிருபையால எங்களை வெளியேற்றி அழகான முறையில் சிறப்பாக வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால் உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்க கொடுங்க, உங்களுடைய அயலவர்களுக்கு கொடுங்க. நீங்க இந்த கூட்டு முயற்சியான பைத்துல் ஜகாத் நிறுவனத்துக்கும் உங்களோட தொகைகளை வந்து கொடுங்க. அதுல ஒரு பச்சை தண்ணி ஏனும். அங்க காலையில் 5:30 மணிக்கு வளமையாக கூடுறோம், வளமையாக மீட்டிங்கள் வைக்கிறோம். ஒரு பச்சை தண்ணி ஏனும் உங்களோட பைத்துல் ஜகாத் காசி எங்கட நிர்வாகிகள்ல வகுத்துக்குள்ள போயிருக்காது. சத்தியம் மட்டும் சொல்றாங்க, அவட மாளிகையில பச்சை தண்ணி கூட போயிருக்காது. ஒரு வாழைப்பழம் கூட தின்றிக்க மாட்டோம். போன இடத்துல புற்றுவம் போட்டு இருந்திருந்தோம்டா நாங்க நாசமா போயிடுவோம். நாங்க செஞ்சில்ல. ஆகையினால் எங்களை இந்த சாய்ந்த மருது மாளிகை காடு பைத்துல் ஜகாத்தை நம்பி நீங்க வேண்டிய அளவுக்கு தாங்க, வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு அழகான முறையில் செய்யலாம். நீங்களும் எங்களோட வாங்க. நாங்க ஒவ்வொரு டைம் வச்சிருக்கோம். நாங்க ஃபார்ம் கொடுக்கறது கூட உள்ளுக்கு வேலை செஞ்சவர் ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுக்கலாம். அங்க இருக்கிற செயலாளரும் கொடுக்கலாம், பொருளாளர் கொடுக்கலாம், தலைவர் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பண்ணி வச்சிருக்கோம்டா. நிர்வாகிகள் வளைச்சிருப்போம். உலமாக்கள் 6 பேர் இருப்பாங்க, குறைஞ்சது 4 உலமாக்கள் இருப்பாங்க. நாள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு மாசத்துல 3 நாள் ஃபோமை உட்கார வச்சு அழகான முறையில் பேசி அந்த அமானித ஃபோம் அவங்க கையில கொடுப்போம். அதே போலதான் அந்த ஃபோமையும் அதே நாள்ல நேரத்தில் கொடுத்ததை வாங்குவோம். அதே மாதிரி கண்ணால போய் பார்ப்போம், விசாரிப்போம். அழகான முறையில் விசாரிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையில நிறைய பிரச்சனைகள் எங்க பைத்துல் ஜகாத்ல இருக்கிற நிர்வாகிகள் தலைக்குள்ள இருக்கு. இதுக்கு போதிய அளவுக்கு எங்களுக்கு பணம் வேணும். இந்த பைத்துல் ஜகாத் நிர்வாகிகள் இந்த முறை அழகான முறையில் வயல்வெளியில போனாங்க, உலமாக்கள் வயல்வெளியில போனாங்க. நாங்க அழகான முறையில் அவங்களுக்கு சொன்னோம். உலமாக்கள் எங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இல்ல என்னென்ன நன்மைக்கு அல்லாஹ் சொல்றத அவங்க சொன்னாங்க. நம்பினோம். வெயில்ல போனாங்க, கருத்தாங்க, கருப்பாய் வந்தாங்க. பின்னரும் எங்களுக்கு 8 மூட நெல் கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. 6 மூட நெல் கிடைச்சிச்சு, பரவாயில்லை. ஒன்றும் வேமையும் வந்தாங்க, பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பிறகு நாங்க முயற்சியை விடல. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் வட்டான மரங்களோட இருக்காங்க.
அதே மாதிரி ஜிஎஸ் மாதிரி இருக்காங்க. அதே போல எங்களுடைய பிரின்சிபல் மாதிரி எங்களோட வந்து சேருங்க, சேவையர் மாதிரி வந்து சேருங்க, அழகான முறையில உள்ள ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து சேருங்க, அழகான முறையில் உள்ள டாக்டர் மாதிரிலாம் வந்து சேருங்க. உங்களுக்கு தேவையான நாலேஜ்களை நான் சொல்லாத ஆட்களும் வந்து சேருங்க. சேர்ந்து எங்களுடைய பைத்து சகாத் இப்ப பிரமாண்டமான ஆபீஸ், உங்களுக்கு கண்ணியமான சேர் போடப்பட்டிருக்கும், கண்ணியமான டேபிள் இருக்கு, பிரத்யோக அழகான வாஷ்ரூம் இருக்கு, அழகான முறையில் பள்ளியில தொழலாம். எங்களுக்கு தேவையான புத்திமதிகளை நீங்க அழகா சொல்லி தரலாம். இதுக்கு பிறகு இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம். இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் யார் சரி என்னை விட சிறப்பாக செய்யக்கூடியால் நீங்க கோர்ட்டுக்கு கச்சேரிக்கு ஒன்றும் போக தேவையில்லை. அழகான முறையில் வந்து முபாரக் தம்பி உன்னை விட சிறப்பான அழகா செய்யறேன், கொஞ்சம் இதை விட்டு போறியான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் மஹல்லா வாசியால இந்த ஊர் வாசியால கூப்பிட்டு அழகான முறையில் தந்துட்டு போறதுக்கு 100க்கு 200 வீதம் இந்த பள்ளியில் இருக்கிற உலமாக்கள் சாட்சியை வச்சு சொல்றேன். அழகான முறையில் வாங்க, கோர்ட்டுக்கு போகாதங்க, இங்க டைம்களை வேஸ்ட் பண்ணாதங்க, முஸ்லிம்ங்கிற வார்த்தைகளை அசிங்கப்படுத்தாதங்க. இந்த ஊர்ல முசிபத்தான 15 பேர் சேர்ந்துகிட்டு இதுக்கு முறை உள்ள இதுக்கு முன்னுள்ள இந்த நிர்வாகிகளுக்கு வழக்கு போடுறதும் அது செய்யறதும் இஸ்லாமியனுக்கு பிறந்தவன் இஸ்லாமியன் படித்தவன் இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கான். அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரனிங்க அவனுக்கு புத்தி சொல்லுங்க, அழகான முறையில் செய்யுங்க. என்ன நிர்வாகம் வந்தாலும் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு ஒருதன் சரி இந்த விஷயத்தை அழகான முறையில் செய்யறான் தானே, காட்சிகள் அழகா இருக்குதானே, சந்தோஷம் தானே, அல்லாஹ்வோட இல்லம் இலங்கி கொண்டிருக்குதானே, இதை அழகான முறையில் செய்யறான் தானே, நியாயம் சொல்லுங்க அவனுக்கு. அவன் திருப்பி கொண்டு போய் உன்னுடைய வழக்க போட்டிருக்கான், திருப்பி இவனுக்கு பின்னால தெரியணும், இவனுக்கு பின்னால மன உளைச்சல், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டு வந்தவன் இல்லை. நீங்க ஊர்வாசிகள் அவனுங்களுக்கு புத்தி சொல்லுங்கோ, அவனுங்களை கூப்பிடுங்கோ அழகான முறையில். நான் அவனை கூப்பிட்டு விருந்து உபசாரம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கின்றேன். அவனுக்கு கோழி அந்த பிராய்லர் கோழியில பிரியாணி கொடுக்கறதுக்கு இல்லை, அழகா ஆட்டு மந்தைகள் 6 ஆட்டை எடுத்து கொழி வச்சு ஆட்டை புட்டு திண்டு போற அளவுக்கு பிரியாணி கொடுக்க ரெடியா இருக்க. அந்த ஜிஎஸ் அந்த உத்தியோகத்தர்களை அந்த படித்தவனை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஊர்வாசிகள் அழகான முறையில சொல்லுங்கோ. ஊர்ல அந்த கொழும்பு அங்க அந்த பிரதேசங்கள்ல போய் கோடுகள்ல அலைஞ்சி திரிஞ்சு அவனையும் தெரியாவனான்னு சொல்லுங்க, இங்கேயும் தெரியாவனான்னு சொல்லுங்க. நாங்க வீல்ல வந்தா உடனே காசை கொடுக்கிறோம். இதுக்கு முதல் இருந்தார்கள் வீல்ல வந்தா தேங்காய் மூணை தூக்கி கொடுத்த சரித்திரங்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த ஆபீஸ்ல உள்ளாக்கள் தூக்கி தேங்காவை வச்சாக்களுக்கும் தெரியும். ஆகையினால் பயப்படுறது படைத்தவனுக்கு மட்டும்தான், படைப்பாளர்களால் பயப்பட முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான். பிறந்த உயிர் இறந்தே தீரும், இறைவனின் நியதி. அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சு கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமாக வாழ்ந்து இந்த பைத்து ஜகாத் ஆபீஸை அழகான முறையில் திறந்துதாங்க. நீங்களும் அதுக்குரிய பங்களிப்புகள் காலையில 9 மணிலிருந்து இரவு 9 மணி வரையும் எந்நேரமும் திறந்திருக்கும். உங்களோட பங்களிப்புகள் அதுல செய்யக்குள்ள கட்டாயம் ரிசீட்டை வாங்கிருங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல ஒரு ரூபாவுக்கும் நான் பொறுப்பு சொல்லுகின்றேன். அதுல வார நல்ல விஷயம் எல்லாம் அந்த பைத்து ஜகாத் நிர்வாகம் பகிர்ந்தெடுக்கும். அதுல வெறும் என்ன மைனஸ் ஆன காரியங்கள், எப்படி பிளவுல இருக்கின்ற காரியங்கள், கோடு கச்சேரி போனாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் இருந்தாரு என்னால புத்திக்கு உட்பட்ட உலமாக்கள்கிட்ட கேட்டு அதுல வார பிழை எல்லாத்தையும் நான் பொறுப்பெடுக்கின்றேன். நான் இருக்கும் காலம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதை செய்யறதுக்கு என்ன விட செய்யறதுக்கு நல்ல ஆக்கள் இருந்தாலும் என்ன சந்திங்க, அழகான முறையில் உலமாக்களை வச்சு பாரந்தாரன், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆகையினால் சிறப்பாக இந்த ஊர் செஞ்சலிப்பாக வளர்ந்திட எல்லா உலமாக்களும் ஊர்வாசிகளும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க. இப்படியான முஷிபத்தான ஆக்களுக்கு துவா செய்யுங்க. அவங்களும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி மஸ்ஜிதை அழகுபடுத்துற பாணிகள்ல வந்து இது போல இந்த ஊர்ல உள்ள ஆரிஃபின் மஸ்ஜித் நேத்து திறக்கப்பட்டுச்சு, அங்க போயிட்டு பாருங்க எப்படி அழகான வாஷ்ரூம், எப்படி அழகான பள்ளி, உள்ளுக்கு போகக்குள்ள பிரயாசம். இப்படி நம்முடைய ஊர்ல உள்ள எல்லா பள்ளிகளிலேயும் சிந்தனையாளர்களை மஸ்ஜிதுகள் நிர்வாகிகளுக்கு வைங்க. வாங்கி திங்குறவனை வைக்காம கொடுத்து திங்குறவனை பார்த்து வைங்க. மஸ்ஜித் எல்லாம் சிறப்பாகும். மஸ்ஜிதை வளைச்சுள்ள மஹல்லா வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு இபாதத் செய்யக்கூடியவர்களாக மஸ்ஜிதுகள் இபாதத்துகளால் இன்ஷா அல்லாஹ் அந்த எங்களுடைய மஸ்ஜிதில் இந்த இடம் காணாத அளவுக்கு எங்களுடைய முபாரக் ஹசரத்துடைய தலைமையில இத்திகாப் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தராவியா இடம் போதா, இன்னும் நீட்ட சொல்லிக்கிறாங்க பெண்கள். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக அமல்கள் இபாதத்துகள் காரிகளை கொண்டு உலமாக்களை கொண்டு நடந்து கொண்டே போகுது. இன்னும் சிறப்புட நீங்க இந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி துவா செய்யுமாறு கூறி
இந்த அழகான காரியத்தை உங்க எல்லாரையும் அழைப்பை ஏற்படுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த தினம் திறக்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்வுகள் இந்த தினத்தை சாயந்தரம் கடிஜுமா வாசல் வாசலிலே இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்ற இந்த பைதுல் ஸகாத் புதிய கட்டடம் இன்று உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் ஜமாத்தார்கள், ஊர் மக்கள் என்று அனைவரும் இணைந்து இந்த சிறப்பு விழா இணைந்திருக்கின்றார்கள். மிகவும் சந்தோஷமான முறையிலே இந்த ஸகாத்களை கையேற்று அதனை மக்களுக்கு சரியான முறையிலே விநியோகிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கிலே இந்த நிதியம் ஆரம்பிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த தினத்திலே இந்த புதிய கட்டடம் திறந்து வைக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே எமது பள்ளிவாசலுடைய காரியாலயத்தின் அருகாமையிலே இந்த கட்டடம் இருந்தாலும் இதற்கென ஒரு பிரத்யோக கட்டடம் இல்லாமல் இன்று தீர்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கட்டடம் இன்றைய தினத்திலே புதிதாக திறந்து வைக்கின்ற நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எமது சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பிரி பள்ளிவாசலுடைய தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு பைதுல் ஸகாத் நிதியத்துடைய தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் இருக்கின்றால் ஹாஜ் முபாரக் ஹாஜியார் அவர்களோடு இணைந்து எமது பள்ளிவாசலுடைய தேஷிமாம் கல்லூரிய மௌலவி ஆரம்ப ரஷாதி அவர்களோடு இணைந்து அகில இந்திய ஜமியத்துல் உலமா சாய்ந்தமரது மாளிகைக்காடு கிளையினுடைய தலைவர் இமாம் சலீம் ஷர்கி அவர்கள், அவர்களோடு இணைந்து அவருடைய செயலாளர் நஃப்ராஸ் ரஹ்மானி அவர்கள், அதனோடு இணைந்ததாக இன்னும் பலரும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வோடு நாங்கள் இந்த தினம் இணைந்திருக்கின்றோம். எமது மாவடிப்பள்ளி சவுதி அரப கலாசாலையினுடைய அதிபர் யுஎல் முபாரக் ஹாஷிமி அவர்களும் இந்த ஷேக் முபாரக் ஹாஷிமி அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வோடு நாங்கள் இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றோம். கொஞ்சம் அப்படி சைட் கொஞ்சம் இடம் இதெல்லாம் மாளிகைக்காடு ஜும்மா பிரி பள்ளிவாசலில் இயங்கி வருகின்ற காரியாலயம்
இந்த புதிய கட்டட திறப்பு விழாவிலே முதல் சகாத் பணமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இப்பொழுது வழங்கப்படுகிறது. எல்லாரும் கொடுக்குறாங்களா? வாங்க அசோக் சார் சகாக்களை வழங்கி அசோக் சார் வாமா வாங்க பிறகு சுட்டி இன்னொன்று சொல்லிக் கொடுக்கலாம். வாங்க அமௌண்ட் சொல்றாங்க, சொல்லிக் கொடுப்போம். இந்த அசோக் சார் பொருளாளருடைய நான் ஆஜர் சொல்ல சொல்லுவேன். 1,50,000 சமீப சமீப 5 லட்சம் ரூபாய் 19 5 லட்சம். வாங்க சொல்றாங்க சொல்லலாம். வாங்க அவங்களுக்காக சிறப்பாக இதை அழகா முன்னே கூட்டி போயிட்டு அழகான நிறைய வீடுகள் கொண்டு நம்ம அழகான முறையில் செய்யலாம், நிறைய முயற்சிகள் செய்யலாம். அதான் ராமசாமி சொல்லுங்க. இப்ப சொல்ல ஆக்களை நீங்கள் முதாகரா பண்ணி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஆக்களை கொண்டு வந்து சென்னிட்டு வந்து எனி டைம் வரலாம். ஆஃபீஸ் எனி டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு சோஃபாவெல்லாம் போட்டுருக்கீங்க. அழகா எல்லாம் எனி டைம் செய்வோம். அவசியமாக நேரில் பேருந்தாங்க ஒரு லட்சம் சரி 1 லட்சம் பிஸ்வியாஜர் 1 லட்சம் பிஸ்வியாஜர் 50,000 அல்ஹம்துலில்லாஹ். ஹாரன் 1 லட்சம் ரூபாய் ஹாரன் சகாத் என்னங்க நிறைய நாடுகளை ஒரு லட்சம் காடு வேற யாரும் ஃபாஹித்
آمين الحمد لله رب العالمين آمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم نشنا وجبرنا واهدنا لصالح الأعمال والأخلاق إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت لا إله إلا هو الحليم الكريم سبحان الله رب العرش العظيم نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا القوة المتين يا راحم المساكين يا ذا الجلال والإكرام يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا أرحم الراحمين يا مالك يوم الدين يا مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين يا الله ربي رحمانே அருளாளனே அன்புடையோனே மகா பெரும் கிருபையாளன் யா அல்லாஹ் கருணையுள்ளவன் யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களை படைத்து பராமரிப்பவன் யா அல்லாஹ் குற்றம் குறைகள் தப்பு தவறுகள் பாவங்கள் நிறைந்த பலவீனமான அடியார்கள் யா அல்லாஹ் சங்கையான முபாரக்கான நோன்புடைய இறுதி 23வது நோன்பை நோற்றவர்களாக ரஹ்மானே இதோ ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றி யா அல்லாஹ் ஜகாத்துடைய கடமை நிறைவேற்றுவதற்காக கொண்டு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளை நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு கேந்திரம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ரஹ்மானே யா அல்லாஹ் இதை நீ வெற்றி நடையில் ஊறு நடையில் யா அல்லாஹ் வளரச் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த சபையை உருவாக்கிய எமது முன்னோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக அவர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய மன்னரையை பொன்னரை ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ் அவர்கள் பாரிய முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் நல்ல காரியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே இன்று இந்த கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்வாயாக இதுக்கு பொறுப்படுத்த யா அல்லாஹ் அவருடைய உடலில் ஆயுளில் செல்வத்தில் பரக்கத் செய்வாயாக குடும்பத்தை பொருந்திக் கொள்வாயாக இது போன்ற நல்ல காரியங்கள் யா அல்லாஹ் நடைபெற தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் நல்ல சிந்தனைகளை கொடுத்துருவாயாக யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை அலங்கரிப்பதற்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு தனவந்தர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக மஸ்ஜிதை யா அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களை நீ நேசிக்கிறாய் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய இந்த முயற்சியில் இக்லாஸை தந்துருவாயாக இஸ்திக்லாஸை தந்துருவாயாக கியாமத் வரை இந்த மஸ்ஜிதை யா அல்லாஹ் நீயே அமல்களை கொண்டு செழிப்பாக்கிடுவாயாக இந்த உலக மக்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான நல்ல ஒரு மஸ்ஜிதாக கபூல் செய்வாயாக இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த ஊரில் வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறிய பெரிய அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக இந்த ஊரில் வாழக்கூடிய செல்வந்தர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ் இன்று திறக்கப்பட்டதும் அவருடைய செல்வங்களை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே அவருடைய செல்வத்தில் பரக்கத் செய்வாயாக தொழிலில் பரக்கத் செய்வாயாக ஆயுளில் பரக்கத் செய்வாயாக நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பாயாக குறைவற்ற செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் அனைவருடைய கரங்களை கொடுக்கும் கரமாக்கிரு ரஹ்மானே யா அல்லாஹ் கொடுக்கும் கரமாக்கிரு ரஹ்மானே கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை தந்திருவாயாக கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை தந்திருவாயாக யா அல்லாஹ் எங்கள் ஊடாக இந்த சமூகத்துக்கு பல சேவைகள் நடக்க தௌஃபீக் செய்வாயாக இதற்காக உழைக்கக்கூடிய முயற்சிக்கக்கூடிய அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக உடலால் பொருளால் சிந்தனையால் ஆவியால் நேரத்தால் யா அல்லாஹ் பலர்களும் இரவும்
பகலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, அனைவர்களுக்கும் நீ உதவி செய்வாயாக. இந்த முயற்சியை கபூல் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை இன்னும் அழகுபடுத்துவாயாக. இந்த மஸ்ஜிதை தீனுடைய கேந்திரஸ்தலமாக்கிடுவாயாக. இந்த மஸ்ஜிதிலிருந்து ஆயிரக்கணக்கான ஆலிம்கள், ஹாஃபில்கள், தாயிகளை நீ வழியாக்கிடுவாயாக. ஒரு உம்மத்துக்கு முன்மாதிரியான நல்ல ஒரு மஸ்ஜிதாக நீ கபூல் செய்வாயாக. இந்த நிர்வாகிகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நிர்வாகிகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த இமாம்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த ஊரில் வாழக்கூடியவர்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியான நல்ல ஒரு மஸ்ஜிதாக நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் நல்லெண்ணங்களை ஏற்படுத்துவாயாக. பிறருடைய நிலவுகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. யாருடைய கருதிகளை எங்களுடைய கண்களுக்கு விளங்க வைத்திடாதே ரஹ்மானே. எல்லோர்கள் மீது அளவு கடந்த அன்புகளை தந்துருவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமிய சகோதர வாழ்க்கைத்துவத்துடன் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த முயற்சியை கபூல் செய்வாயாக. இன்னும் இது போன்ற ஏராளமான கைறுகள் நடப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த சிறிய துஆவை உன்னுடைய அரும் பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வாயாக. நோன்பாரிகளாக இருந்து கொண்டு கேட்கிறோம் ரஹ்மானே. இதில் படித்த ஆலிம்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். தாடி படித்த முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். என்னுடைய உழைப்பு செய்த முன்னோர்கள் இருக்கிறார்கள் ரஹ்மானே. பாவம் செய்யாத சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுடைய பொருட்டாலும் இந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. எல்லா விதமான கைறுகளையும் தருவாயாக. ஷர்றுகள், கெடுதிகள், ஆபத்துக்கள், முசீபத்துக்களை யா அல்லாஹ் இந்த ஊரை விட்டு போக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை விட்டு போக்கிடுவாயாக. உள்ளங்களில் நல்லெண்ணங்களை ஏற்படுத்திடுவாயாக. துஆவை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சாயந்தரம் மாநிலக்காடு ஜும்மா வாசலில் இயங்குகின்ற இந்த சிறப்பு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பைது ஜகாத் அதனுடைய தூர நோக்கு இஸ்லாத்தின் கடமையான ஜகாத்தை கூட்டாக நிறைவேற்றும் சமுதாயத்தை உருவாக்குதல், ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களின் வறுமை நிலையை போக்கி செழிப்பு மிக்க தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுதல் என்ற அந்த தூர நோக்கு சிந்தனையோடு இந்த பைது ஜகாத் கட்டடம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. காரியாலயம் காலை 8 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதனுடைய தொலைபேசி இலக்கங்கள் திரையிலே காட்டப்படுகிறது. 06 22 23 570 என்ற இலக்கத்தொகையாகவும் அழைக்கலாம். அதுபோல எங்களது அம்மானா வங்கியுடைய சேவிங்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸ், அதுபோல பிரிட்டிஷ் வங்கியுடைய அக்கௌண்ட் என்று இந்த இலக்கங்கள் போடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த